அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ஒரு எளிய அறிவியல் சோதனை பார்க்க போறோம். சோதனை தலைப்பு என்னன்னா உறிஞ்சுகுழலில் நீரூற்று. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கிறோம்னா, ஒரு சிரிஞ்சு எடுத்துக்கிறோம், ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம், டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சிரிஞ்சில பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஊசியை பயன்படுத்தி சின்ன சின்ன துளைகள் நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த சிரிஞ்சுக்குள்ள தண்ணி வரணும்னா என்ன செய்யணும், இந்த டம்ளர்களுடைய தண்ணிக்குள்ள கொண்டு போய் இந்த சிரிஞ்சை வச்சு இந்த பிரிஸ்டனை மேல் நோக்கி இழுக்கும் போது தண்ணியானது சிரிஞ்சுக்குள்ள வர்றது நம்மளால பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, இப்ப தண்ணி ஃபுல்லா வந்திருக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்குது. இந்த இடத்த பாத்தீங்கன்னா மூடப்பட்ட பகுதியில திரவமானது முழுமையா இருக்குது. இந்த தண்ணிய திரவத்தை நான் வெளியேற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம், இந்த பிரிஸ்டனை நானு அழுத்தலாம். அழுத்தும் போது தண்ணியானது வெளியேறுங்கிறது தெரியும். எப்படி வெளியேறுது அப்படிங்கறத நம்ம இந்த சோதனை மூலமா நம்ம பார்க்க போறோம். வாங்க செஞ்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த பிரிஸ்டனை இந்த திரவத்துல மூடப்பட்ட பகுதியில் உள்ள திரவத்தில் ஏதாவது ஒரு பகுதியில நான் என்ன செய்ய கொடுக்குறேன், அழுத்தம் கொடுக்குறேன். அழுத்தம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப தண்ணி வெளியேறினதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. எப்படி வெளியேறுச்சு, ஒரே அளவா சமமா வெளியேறினதை பார்க்க முடிஞ்சு. இது மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்கல் சொல்லிட்டு ஒரு அறிவியல் அறிஞரோட தத்துவத்தை பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூடப்பட்ட நிலையில் உள்ள திரவத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியில் கொடுக்கப்படும் அழுத்தமானது அதன் எல்லா திசைகளிலும் சற்றும் குறையாமல் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சோதனை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, இது மூடப்பட்ட பகுதினா இந்த சிரிஞ்சு கொடுக்க நீரானது மூடப்பட்ட பகுதியில் இருந்துச்சு. நான் பிரிஸ்டனை கொண்டு அழுத்தம் கொடுத்தேன். அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பிரிஸ்டனானது திரவத்துல ஏதாச்சும் ஒரு புள்ளியில அழுத்தம் கொடுச்சு. அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியேறக்கூடிய நீரோட அளவு எப்படி இருந்துச்சு, எல்லா பக்கம் சரிசமமா வெளியேறது பார்க்க முடிஞ்சு. சரிங்க சார், இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்கேயும் சார் பாக்குறோம்னா, ஜேசிபி இயந்திரத்தில இயங்கக்கூடிய தத்துவம் எந்த தத்துவம்னா, அது பாஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட தத்துவத்துலதான் இயங்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.